அத்தியாயம் 8. தியேட்டரில் மூவரும் அமர்ந்து சினிமா பார்த்து கொண்டு இருந்தனர். வினிதாவிற்கு ஒரே சந்தோஷம். மதனி, என்னதான் சொல்லுங்க, தளபதி தான். அவருக்குள்ள மாஸ் யார்கிட்ட இருக்கு? உனக்கு அவர் படம்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு குறிப்பிட்ட நடிகர் படம்னா அப்படின்னு கிடையாது. நல்ல படங்கள் விரும்பி பார்ப்பேன். ரொமான்ஸ், சண்டை, டான்ஸ், நகைச்சுவை எல்லாத்துலேயும் அவரை அடிச்சுக்கவே முடியாது. அவள் இந்நிலாவிடம் பேசிக்கொண்டே இருக்க, ஏன் நிலா, நீ எனக்கு பொண்டாட்டியா இல்லை அவளுக்கு அடி என்று காதருகில் சாய்ந்து நந்து கிசுகிசுக்க, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், வெளியில் வந்துட்டா பொண்டாட்டி தங்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கணும். ஆனால் அவங்க பேசாமல் படத்தை பாருங்க, எங்கள் 2 பேருக்குள்ள 1000 இருக்கும். நாங்கள் இப்போ விஜய் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்று வேண்டுமென்றே சொன்னவள் வினிதாவிடம் திரும்பி பேச்சை தொடர, என்ன மதனி, அந்த பக்கம் அண்ணன் உங்களை காயறானா என்று கேட்க, நீ ஏன் எங்கள் 2 பேரையும் பார்க்க? உனக்கு பிடிச்ச படத்தை பார்க்க வேண்டியது தானே? படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் பக்கத்துலேயே நிஜமாவே ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் ஓடும்போது அதைத்தான் பார்க்கணுன்னு தோணுது. படத்தில் மிஸ் பண்ணினா திரும்ப டிவியில் போடும்போது பார்த்துக்கலாம். உங்கள் சீன் ரிப்பீட் ஆகாதில்ல? ஏய், ரொம்ப பேசுறடி. பேசாமல் காலேஜ் முடிஞ்சதும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறேன். நீ என்னமோ மேலே படிக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. மதனி, இப்போ என்ன? உங்கள் பக்கம் நான் திரும்பக்கூடாது, அவ்வளோதானே. அங்கே என்ன நடந்தாலும் நான் திரும்பலை, போதுமா? அதுக்காக என் படிப்பில் ஆப்பு வச்சிடாதீங்க தாயி என்றவள் படம் பார்க்க திரும்பிக் கொள்ள, அது என்று அவள் கணவனிடம் திரும்பி, என்ன அதுக்குள்ள மகாராஜாவுக்கு கோபம் வந்துருச்சா? அவன் நம்ம கூட இருக்கும்போது நான் உங்ககிட்ட மட்டும் பேசினா நல்லாவா இருக்குமா என்று அவன் வலது கையை தனது இடது கையால் பிடித்து கொண்டே கேட்டாள். புரியுது, இப்போ மட்டும் பேசுற, உங்களுக்காகத்தான். தனக்காக பார்க்கும் அவளை திரும்பி காதலோடு பார்த்தான். லேசாக அவன் உள்ளங்கையை சுருண்டியவள், இங்கு என்ன பார்வை, படத்தை பாருங்க. படம் பார்க்க வந்தது உனக்காகத்தான். படத்தை விட உன்னை பார்க்கறது தான் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயா போதுமே, இது தியேட்டர், வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். அப்போ கிளம்பு என்றவனை கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள். இடைவேளையில் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி வரலாம் என்று அவன் கிளம்ப, இருங்க நானும் வரேன் என்று சொல்லி இந்நிலாவும் கூட சென்றாள். உனக்கு என்ன வேணும்? எங்கள் 2 பேருக்கும் ஐஸ்கிரீம், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. வாங்கி கொண்டு திரும்பியவனை, என்னடா எப்படி இருக்கா என்று ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது. பார்த்தால் அது அருண். அவனை பார்த்ததும் எரிச்சல் வர பதில் பேசாமல் திரும்ப போனவனை, ஓ, இப்போ சாருக்கு என்னை பார்த்தா பேச பிடிக்கலையோ? ஆமாம், அது சரிதான், பேங்க் மேனேஜர் பொண்டாட்டி இல்லை. ஆனால் உனக்கு பேங்க் மேனேஜர் பொண்டாட்டியாக கிடைக்க நான் தான் காரணம். இல்லைனா மெக்கானிக்காக இருக்கிற உன்னை எவளாவது கட்டிக்குவாளா? என்னால் தான் உனக்கு இந்த வாழ்க்கை, ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று கூறிவிட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு நண்பனிடம், டிப்ளமா படிச்சுட்டு மெக்கானிக் செட் வச்சிருக்கான். நான் வேண்டான்னு உதறிட்டு போன பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏதோ பெரிய தியாகின்னு பட்டம் வாங்கியிருக்கான். இவனை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது தூக்கி எறிஞ்ச எச்சில் பண்டம் தான் கிடைக்கும் என்று சொல்லி சிரிக்க, கையில் இருந்த ஐஸ்கிரீமை தூக்கி எறிந்து விட்டு எட்டியவன் சட்டையை பிடித்து, டே, வாய்க்கு வந்ததை பேசின உன்னை கொன்னுடுவேன், ஃப்ரெண்டாக இருந்தவன் பார்க்க மாட்டேன் என்று உரிம, டே போடா, உண்மையைத்தானே சொல்கிறேன், பெருசாக சட்டையை பிடிக்க வந்துட்டான். எனக்கு நிச்சயம் ஆகி 2 மாதம் கழிச்சு தான் கல்யாணம். இந்த காலத்தில் நிச்சயம் பண்ணனால எல்லா விஷயமும் முடிஞ்ச மாதிரி தான். தெரிஞ்சுட்டே துட்டு வருதுன்னு தாலியை கட்டிட்டு இப்போ என்னவோ என்னை பார்த்து முறைச்சிட்டு போற? நல்ல அழகான பொண்டாட்டி, நல்ல வேலையோட வந்துட்டான்னு பந்தாவா என்று சொல்லி சிரிக்க, கூட இருந்த நண்பனும் சிரித்தான். பார்த்து கொண்டிருந்த இந்நிலா கொதித்து போய், எங்க வாங்க, அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நின்று பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போவோம் என்று அவனை கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தாள். உள்ளே செல்ல மனம் இல்லாமல் கூட வந்தவனின் முகத்தை பார்த்த இந்நிலா வெளியிலிருந்து வினிதாவுக்கு போன் அடித்தாள். என்ன மதனி என்றவளிடம், இங்க ஒரு சின்ன பிரச்சனை, உங்க அண்ணனுக்கும் இன்னொரு ஆளுக்கும். அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க, நீ கொஞ்சம் வெளியே வாயேன், நான் இன்னொரு நாள் உன்னை இந்த படத்துக்கு கூட்டிட்டு வரேன் என்றாள். வினிதா வரவும் மூவரும் வீட்டுக்கு வந்தனர். என்னவென்று விசாரித்த பூரணியிடமும் ஏதோ சொல்லி இந்நிலாதான் சமாளித்தாள். அவன் தியேட்டரிலிருந்து வந்ததும் மேலே தனது அறைக்கு போய்விட்டான். தோசை சுடுவாமா என்று கேட்ட மாமியாரிடம்,
நீங்க இருங்க, நானே ஊத்திக்கிறேன் என்றவள் தோசை சுட்டு ஹாட் பேக்கில் வைத்து கொண்டு சாம்பார் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு பிளேட், தண்ணீர் பாட்டில் எல்லாவற்றையும் மாடிக்கு எடுத்து சென்றாள். வினிதாவும் பூரணியும் தாங்கள் சாப்பிட்டு படுத்துவிட மேலே தங்களது அறையில் கொண்டு போய் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மொட்டை மாடிக்கு சென்றாள். அங்கு தரையில் படுத்து வானத்து நிலவை வெறித்து கொண்டிருந்த கணவனின் அருகில் அமர்ந்தவள் மெல்ல அவன் முடியை கோதி கொடுக்க எதற்கும் கண் விழிக்காது படுத்து இருந்தவனிடம் சாப்பிடுவாங்க என்றாள். இல்லை, எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு என்றவனிடம், இன்னும் அவன் சொன்னதையே நினச்சிட்டு இருக்கீங்களா? அவனுக்கு ஏதோ ஒரு கோபம் உங்க மேல, அதை அப்படி காட்டிட்டு போறான், விட்டு தள்ளுங்க என்று சொன்னாள். கொஞ்ச நேரம் என்னை தனியா இருக்க விடுறியா ப்ளீஸ் என்று அவன் சொல்லவும் அவளுக்கு என்னவோ மாதிரி ஆயிற்று. உள்ளே சென்றவள் தானும் சாப்பிடாது படுத்து விட்டாள். அவன் சொன்னதை யோசித்தவனுக்கு அதில் உள்ள உண்மை சுட்டது. இந்த கல்யாணம் நிற்கவில்லை என்றால் பேங்க் மேனேஜரான இந்நிலா தன்னை கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்லை என்று நினைக்க நினைக்க மனது எரிந்தது. அதுவும் நிலாவை பற்றி அவன் சொன்ன வார்த்தைகள் இவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. தனக்கு கல்யாணம் நிச்சயமான பின்பு அந்த பெண்ணை மணவரையில் தவிக்க விட்டு வேறு ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு போனதே தப்பான செயல் என்பதை உணராமல் அந்த பெண்ணை பற்றி அவளை திருமணம் செய்து கொண்ட அவனிடமே தவறாக சொல்லுவது என்பது நண்பனுடைய வக்கிர குணத்தை காட்ட, ச்சே, இவனெல்லாம் ஒரு நண்பனு இவ்வளவு நாள் பேசி பழகி இருந்தமே என்று தனக்குள் வெட்கினான். நடு இரவுக்கு மேல் அவன் அறைக்கு வந்தபோது நிலா தூங்கியிருந்தாள். அவள் அழுததற்கு அடையாளமாக கன்னங்களில் கண்ணீர் கோடுகள் தெரிந்தன. லைட்டை அணைத்துவிட்டு அவள் அருகில் மௌனமாய் படுத்தவன் சற்று நேரத்தில் கண்ணயர்ந்தான். மறுநாள் காலையிலேயே அம்மாவிடம், நாங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு இன்னிலா வீட்டுக்கு போயிடுவோம், நீங்கள் எதுவும் ஸ்பெஷலாக செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டான். கீழே இறங்கி வந்த இன்னிலா, அத்தை அவங்க எங்க என்று கேட்டாள். அவள் விளையாட கிரவுண்டுக்கு போயிருக்காமா. என்னமோ காலை சாப்பாட்டுக்கு நாங்கள் அவள் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம், அதனால நீங்கள் எங்களுக்குன்னு எதுவும் பண்ண வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். நீ கிளம்பி ரெடியாக இரு என்றார். இன்னிலாவும் காஃபியை குடித்துவிட்டு குளித்து ரெடியாக கிளம்பியிருந்தாள். சற்று நேரத்தில் வந்தவன் மடமடவென்று தானும் குளித்து ரெடியாகி அவளை கிளப்பிக் கொண்டு அவள் அம்மா வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவர்களை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்ற பலராமன், வாங்க மாப்ள, வாமா இன்னிலா என்று வரவேற்றார். பவானியும் உள்ளிருந்து வந்து, வாங்க மாப்ள என்று வரவேற்றார். இருவரையும் டிஃபன் சாப்பிட சொல்ல மாமனார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியபடியே சாப்பிட்டவன் ஒரு 10 நிமிடம் கழித்து அவளிடம், வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுறேன் என்று சொல்லி சென்றான். மதியம் சாப்பாடு முடிந்ததுமே, என்ன கிளம்புவோமா என்று அவளிடம் கேட்க அவனது மனநிலை புரிந்து அவளும் சரி என்றாள். பா, நாங்கள் கிளம்புறோம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அவங்களுக்கும் சாயங்காலம் எங்கேயோ போகணுமா என்று சொல்ல அவர்களின் தனிமையை கலைக்க வேண்டாம் என்று நினைத்த பலராமன் சரி என்றார்.